2 நாளா தொடர்ந்து மேசிவான தாக்குதல்கள் ரஷ்ய தரப்புல இருந்து உக்ரைன் மேல நடந்துகிட்டே இருக்கு. 28ஆம் தேதி 188 ஏரியல் டார்கெட்ஸ். இப்போ 133 ஏரியல் டார்கெட்ஸ். 29 நவம்பர் உக்ரைனோட நேரப்படி அதிகாலை 29 நவம்பர் அதிகாலை வரைக்கும். இதுக்கப்புறம் சாயங்காலத்துல இருந்து வரதெல்லாம் 30ஆம் தேதி நவம்பருக்கு மாறிடும். தொடர் தாக்குதல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ வரைக்கும் மிசைல் தாக்குதல்களா இருக்கட்டும், ட்ரோன்களா இருக்கட்டும், உக்ரைனுக்குள்ள வந்த வண்ணம் தான் இருக்கு. ஒரு மிக பெரும் தாக்குதல ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதனால உக்ரைன்ல பல பகுதிகளும் கரண்ட் கட் ஆயிருக்கு. ஏகப்பட்ட மக்கள் பிரச்சனைக்குள்ளாயிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா கெர்சன், மிக்கலைவ் இந்த பகுதிகள்லாம் மக்கள் அதிக அளவுல கரண்ட் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. சைட்ல வீடியோ பதிவுகள்லாம் லோட் ஆயிருக்கும். ஃபுல்லா பவர் ஸ்டேஷன், சப்ஸ்டேஷன், எலக்ட்ரிக்கல் கிரிட்னு பல இடங்கள்ல குறி வச்சு தாக்கி இருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப லார்ஜ் ஸ்கேல் நடக்குது. ஆனா இப்ப நடக்கக்கூடிய தாக்குதல்கள்னால உக்ரைனோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அது மேல தாக்குதல் நடக்குது. சோ அது மேல தாக்குதல் நடக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா உக்ரைனோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாத்தையும் ஷட் டவுன் மோடுக்கு மாத்தணும். அப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா என்டையரா உக்ரைன் பிளாக் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் ரஷ்யா வந்து பெருமளவுல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அமெரிக்க தரப்பு வந்து அதுவும் தற்போதைய அதிபரா இருக்கிற இல்லையா ஜோ பைடன் அவர்கள் அவர் தரப்பு வந்து கண்டனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் மிக பெரும் தாக்குதல் ரஷ்ய தரப்புல இருந்து உக்ரைன் மேல நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சும்மா கேட்டிருப்பாங்க பத்திரிகையாளர் சந்திப்பப்போ, ஏன்னா பேட்டி கொடுத்திருந்தார் இல்லையா? அந்த சமயத்துல வந்து கேட்டிருப்பாங்க, எங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் நீங்க தாக்குவீங்களா அப்படிங்கிறது போல. அதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லுவாரு, எது வேணாலும் பாசிபிள் அப்படிங்கிறது போல. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. சோவியத் காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி இருந்தது வெதர் ஃபோர்காஸ்ட் பத்தி. அதே போலதான் எது வேணாலும் பாசிபிள் அப்படிங்கிறத சொல்றதுனால நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க முன்கூட்டியே கேட்டுட்டீங்களா அப்படிங்கிறது போல ஏதோ அந்த பத்திரிகையாளரை பார்த்து கேட்டிருக்காரா இல்ல என்ன நடக்குன்றாரா ஒன்னும் புரியல. ஆனா டீகேபிட்டேஷன் ஸ்ட்ரைக்குக்கும் மிக பெருமளவுல ரஷ்யா தயாராயிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள், பதட்டம், பயம் பெருமளவுல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரிஜினிக் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளில் பண்ணலாம் அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது சாத்தான் 2 வேற வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல ரெடி பண்றதுக்காக ஆணையிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஸோ எல்லாமே ஸ்பீடப் ஆகுது அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை, இந்த போருங்கிறது கைய மீறி போயிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்ல நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லாரு இல்லையா? அதாவது நாட்டோவோட சீஃப், இந்த மிலிட்டரி சீஃப் இருக்காரு இல்லையா? ராப் பவுமேன் அவர்கள், பேர் கொஞ்சம் கரெக்டா. ஸோ அவர் தரப்பு இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருது. நம்ம பதிவுல கூட பார்த்திருப்போம். ரஷ்யா கிட்ட மட்டும் அணு ஆயுதம் நியூக்ளியர் ஷீல்டு இல்லைன்னா இந்நேரத்துக்கு உள்ள இறங்கியிருப்போம் உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவை துரத்தி விடுறதுக்காக அப்படிங்கிறது போல அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அததான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் தரப்பு வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த அணு ஆயுதம் சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க, எதுக்கு இந்தியாவுக்கு அணு ஆயுதம் அப்படிங்கிறது போல. ஏன்னா கண்டவங்க எல்லாம் வந்து நம்மள துரத்தி விடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு. அப்ப வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அவர் பண்ணிக்கிறார். அப்ப அவர் டீசெண்டா தான் பதில் சொல்லியிருந்தாரு. அப்ப அவங்க கேள்வி கேட்கறாங்க இல்லையா? இப்ப கூட சில நபர்களுக்குலாம் அது மனசுக்குள்ள இருக்கும். சோ அதுக்காக நான் சொல்ல வரேன். இது போல கண்டவங்க எல்லாம் வந்து துரத்தி விடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால நியூக்ளியர் ஷீல்டு பாதுகாக்குது இல்லையா? நியூக்ளியர் அணு ஆயுதங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ பல மக்களுக்கும் புரிய வந்திருக்கும். அந்த டைம்ல வேண்டாம்னு நினைச்சவங்களுக்குலாம். சோ அதத்தான் இப்ப நான் இங்க சொல்ல வரேன். ரஷ்யா வந்து மிசைல் ஷீல்ட வந்து உருவாக்கிக்கணும். எங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரவுண்ட் லான்ச்டு மிசைல வச்சு எந்த நாட்டையும் நாங்க தட்டி தூக்கிட முடியும் அப்படின்ற ஒரு சவால் எடுத்து வச்சுட்டாங்கன்னா, அதுவும் அந்த மிசைல அவங்களால டச் பண்ண கூட முடியாது. நாங்க எய்ம் வச்சு வீசினா அது கண்டிப்பா அக்யூரேட்டா அடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸ் ரஷ்யா கிட்ட இருக்கும்போது எந்த நாடும் ரஷ்யா கிட்ட சீண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் பல நாடுகளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுதான் ரஷ்யாவை பாதுகாக்கும். எப்படி நியூக்ளியர் ஷீல்டு முக்கியமோ அதே போல மிசைல் சோதனைகளும் இது போல மிசைல் ஷீல்டு ரொம்ப முக்கியம். சோ அதை நோக்கி தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். நம்மளும் சமீபத்துல ஹைப்பர்சோனிக் மிசைல் சோதனை எல்லாம் பண்ணியிருக்கோம். அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். சோ அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கணும். ரொம்ப சீக்கிரமா நடக்கணும். ஏன்னா பங்களாதேஷ்ல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கிட்டே அது போல ஷீல்டு இருந்தாதான் வால் ஆட்டதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. என்ன நறுக்கி விட்டுறலாம் இல்லையா? சொந்த ஒரு காரணம் சொல்ல வரேன். இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மிக பெரும் தாக்குதல் ரஷ்ய அதிபரோட ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது மிக பெரும் தாக்குதல் உக்ரைனுக்குள்ள இருக்க போது. இது உக்ரைனுக்குள்ள மட்டும்தானா இல்ல நேட்டோ நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சாட்டான் 2 ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நேட்டோ நாடுகளை தாக்கதா சொல்லிக்கிறாங்க.
அது ரஷ்யா தரப்புலருந்து வரல. பல அனலிஸ்ட் தரப்புலருந்து கருத்துக்கள் இருக்கு. கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது போல. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துடலாம். ஏன்னா, டெரிட்டரி தொட்டிருக்காங்க. அதுக்கு பதிலடி குடுக்கலைன்னா சரியா இருக்காது இல்லையா? ஸோ அதனால ஒரு பதில் தாக்குதல் இருக்கும் அப்படின்னு பெருமளவுல நம்புறாங்க. ஆனா இப்போ திடீர் திருப்பம் பாருங்க. ஜெலன்ஸ்கி அவர்களும், ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்களும் வந்து பேசிக்கிறாங்க. சரி கூப்பிடுங்க. என்னதான் பேசினாருங்க அவரு உங்ககிட்ட? சொல்லுங்க அப்படிங்கிறது போல இப்பதான் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஆனா இப்போ ஒரு மாரியான ஒரு மாற்றம் நடக்குது. முதல்ல ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட பேசினாரு. அதுக்கு ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்தது. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கலேஷன்ல பெருமளவுல ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட பேசுறாங்களே. ஏன் இப்பதான் மனமாற்றம் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா டீகேபிடேஷன் ஸ்ட்ரைக்ன்லாம் பேசுறாங்களே. இதுவரைக்கும் இப்போதைக்கு பேசினதே கிடையாது. இப்ப பேசுறாங்க அப்படின்னா, ஒரு வேலை ஆயிருமா? அப்படின்ற ஒரு பதட்டத்துல இது போல சரி என்னதான் சொல்லலான்னு காது குடுத்து கேட்கலான்னு ஆரம்பிக்கிறாரா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. இதே போல இப்ப எப்படி ரஷ்யா வந்து 130 ட்ரோன்கள், 188 ஏரியல் டார்கெட்ஸ்லாம் உக்ரைனுக்குள்ள அனுப்புறாங்களோ, அதே போல உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதுல ராஸ்டவான் டவ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மிக பெரும் தாக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கா அந்த எண்ணெய் கிணறு அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே ஒரு நாள்ல மட்டுமே 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள நாங்க சப்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரஷ்ய தரப்புல சொன்னதா உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைனும் பெருமளவுல ட்ரோன்கள ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. சில இடங்கள்ல வெடிசத்தங்கள் கேக்குது. வீடியோக்கெல்லாம் ஷேர் ஆகுது. பட் ஆனா எக்ஸாக்ட்டான லொகேஷன் என்ன ஏதுங்கிறது தான் தெரியல. பட் ஆனா அங்கேயும் தாக்குதல்கள் நடக்குது. ஆனா இப்ப ரஷ்யா தாக்குதல் பண்ணி குறி வச்சு அடிச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த இந்த தாக்குதல்கள்ல பெருமளவு பவர் பிளான்ட் மட்டும் கிடையாது. ஒடசால இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் மேல எல்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சைடுல வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த பிளான்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பேபி ட்ரோன்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் இது போல விஷயங்கள தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது மேல மிக பெரும் தாக்குதல்கள் செஞ்சிருக்காங்க. 2வது செர்னிகவ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் பிளான்ட் மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. இத்தன நாள் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுமே விட்டு வச்சிருந்திருக்காங்க. பட் ஆனா இப்ப எல்லாத்தையுமே சூறையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. கம்ப்ளீட்டா ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு ரஷ்யா பிரிப்பேர் ஆகுறாங்களா? உக்ரைனுக்குள்ள கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் மொபிலைசேஷனோட ஒரு ஃபுல் ஆல் ஃப்ராண்ட் வார் வந்து ஓபன் பண்ண போறாங்களா ரஷ்ய தரப்புல இருந்து அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த செர்னிகவ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் பிளான்ட்ல இருந்து தான் இந்த வெடிமருந்துகள் வேணுங்கிறதெல்லாம் வந்து மிசைலுக்கு வேணுங்கெல்லாம் வந்து ரெடி பண்றாங்க. ஸோ முதல்ல இந்த டினிப்ரோல இருக்கக்கூடிய மிசைல் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இப்ப செர்னிகவ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரி அப்படிங்கும்போது உக்ரைனோட மிசைல் தயாரிக்கும் உற்பத்தி திறனை வந்து பெருமளவுல கம்மி பண்றாங்க ரஷ்யா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மேற்குலக நாடுகள் அதாவது யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட்டா இருக்கிறாங்க இல்லையா? உர்சுலா வான் டெர் லெயன் அவர்கள் அவர் தரப்புல இருந்து அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. நம்ம வந்து ரஷ்யாக்கு இணையா வந்து ஆயுதங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது போல. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாரு? கம்பைன்டா நாட்டோ நாடுகள் எல்லா நாடுகளையும் சேர்த்து கம்பைன்டா தயாரிக்க விட நாங்க 10 மடங்கு அதிகமா தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இதுல என்னன்னா மேற்குலக நாடுகள் ப்ளூம்பெர்கே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிசைசேஷன் வந்திருக்கு. அமெரிக்கா மட்டும் யூரோப்பியன் யூனியனுக்கு உதவல அப்படின்னா யூரோப்பியன் யூனியனால தனியா உக்ரைனுக்கு உதவ முடியாது அப்படிங்கிறது அதுக்கான இமேஜ் சைட்ல லோட் ஆயிருக்கும். இதுல ஏணி வச்சா கூட எட்டலாம் முதல்ல. அமெரிக்கா குடுக்குற அளவுக்கு உக்ரைனுக்கு குடுக்கறதுல யூரோப்பியன் யூனியன் கம்பேர் பண்ணீங்கன்னா ஏணி வச்சா கூட எட்டல. முதல்ல இவங்க அமெரிக்கா தயாரிக்கிற அளவுக்கு தயாரிக்கணும். அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரஷ்யா தயாரிக்கிற அளவுக்கு போட்டி போட்டிருக்கணும். அதை விட்டு போட்டு இப்படி பேசினா எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா கசான்ல மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தின ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அங்க போயிருக்கிறாரு. 2வது பெலரூஸோட லுகஷெங்கோ அவர்கள் அங்க இருக்கிறார் இல்லையா? அந்த டைம்ல பத்திரிகையாளர் சந்திப்பப்போ அவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. சும்மா நார்மலா கேட்பாங்களே இது போல தாக்குதல் பண்ணாங்கன்னா என்ன ஏதுங்கிறது. அதுக்கு அவர் வந்து காமெடி என்ன சொல்லிருக்கணும், ஒரு ஸ்டிக் மிசைல் இருக்குங்க. நாங்க வாங்கி டிப்ளாய் பண்ணிடுறோம். அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து காமெடி பண்ணியிருக்கிறாரு. 2வது வந்து அது காமெடிலாம் இல்ல. சீரியஸா கூட எடுத்துக்கலாம். அவங்க தரப்புல இருந்து அது காமெடிங்கிறாங்க. ஒண்ணும் தப்பு இல்லங்க. அணு ஆயுதமே வாங்கி வச்சுக்கிறாரு. ஒரு ஸ்டிக் மிசைல் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்களா? அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே. ஏன்னா அந்த சோதனையில இருக்கு. பரவால்ல அதான் ஆயிடுச்சுல குடுங்க. தூக்கி போட்டா போய் விழுக போகுது பக்கத்துல. குடுங்க நாங்க வாங்கி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல வாங்கி வச்சா, அது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் மேற்குலக நாடுகளுக்கு. ரஷ்யால இருந்து ரஷ்யா ஏவுன மாரி இருக்காது. பெலரூஸ்ல இருந்து பெலரூஸ் ஏவுன மாரி இருக்கும் இல்லையா? அவங்க எப்படி உக்ரைன்ல வச்சு உக்ரைன் ஏவிடுச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பெலரூஸ் ஏவிருச்சு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்களா? அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துல அங்க என்ன மாரியான முடிவுகள் எட்டப்படுதுன்றது பார்த்தரலாம். அது மட்டும் கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பெலோஸ் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? நேரா நார்த் கொரியாவுக்கு போயிருக்கிறாரு. அங்க ஒரு நல்ல வரவேற்பு வந்திருக்கு. இப்பலாம் அமெரிக்கா கிடைக்கிற மாரி இல்லைங்க. ரஷ்யாக்குலாம் பெருமளவுல மரியாதை கிடைக்குது பல நாடுகள்லயும். அத சில நாடுகள்லாம் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க.
இப்போ ஓரளவுக்கு இங்க அணிகள் சேர்ந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு கிளியரா விசிபிளா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. 2வது ஜார்ஜியால மிக பெரும் பிரச்சனை உருவெடுத்திருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜார்ஜியால நடந்த எலக்ஷன நாங்க ஏத்துக்க மாட்டோம். 1 வருஷத்துக்குள்ள திருப்பி எலக்ஷன் வைக்கிறதுக்கு வழிய பாருங்க அப்படிங்கிறது போல. ஈயூல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனதா முடிவு எடுத்துக்கிறாங்க. இந்த வோட்டிங் வச்சு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு. ஜார்ஜியா முதல்ல ஈயூலயே இல்ல. அவங்க கேட்டதுக்கு நாங்க அப்புறமா வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க யாருங்க சொல்றது? ஜார்ஜியால நடக்கக்கூடிய எலக்ஷன் வந்து ஏத்துக்க மாட்டோம்னு ஏதோ ஒண்ணு. யூரோப்பியன் யூனியன் தரப்புல இருந்து அது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ யூரோப் ஒரு மிக பெரும் பிரச்சனையில இருக்கு. இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகி மிக பெரும் பிரச்சனைக்கு போயிருமா? கைய மீறி போயிருமா? இல்ல பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்களா? அப்படிங்கிறது தெரியல. என்ன நடக்க போகுதுன்றது பார்த்தலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.